Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நம்ம வந்து அனிமல் கிங்டம்ல ஃபைலம் போரிஃபெரா டீடைல்டா பார்க்கலாம். போரிஃபெரா அப்படினாலே ஜெனரல் கேரக்டர்னு பாக்கும்போது போரஸ் பாடி, ஹோல்ஸ், வாட்டர், குட்டி குட்டி ஓட்டையா நிறைய அதோட பாடி சர்ஃபேஸ்ல இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே போரிஃபெரா அப்படினு பேர் வச்சிருக்காங்க. டிப்ளோபிளாஸ்டிக் அப்படினா என்ன அர்த்தம்னா 2 லேயர், அதாவது germ layers வந்து 2 layers இருக்கு. 2 layersல இருந்து டெவலப் பண்ணதுனால டிப்ளோபிளாஸ்டிக் அப்படிங்கிறோம். ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிறது என்ன? both male and female sex organ present on the same animal. அதான் ஹெர்மாஃப்ரோடைட். நெக்ஸ்ட் செல் அக்ரிகேட்டட் பிளேன் இருக்கு. ஸோ இதை கட் பண்ணுறது வந்து கட் பண்ண 2 equal half கிடைக்காது, ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். காரணம் என்னன்னா செல்ஸ் எல்லாம் தான் அக்ரிகேட் ஆயிருக்கும். டிஷ்யூவோ டிஷ்யூலேருந்து ஆர்கனோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு செல்லும் அவங்கவுங்க ஃபங்க்ஷனை இங்கே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கு அண்ட் சப்ஸ்ட்ரேட்டத்தோட அட்டாச்சாக இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃப்ளாஷ் ஷேப் இருக்கும்போது ஆல் ஓவர் த சர்ஃபேஸ் இந்த மாதிரி போர்ஸ் இருக்கு, அங்கங்கே போர்ஸ் இருக்கு. இப்போ மோஸ்ட்லி தே ஆர் மெரைன். ஆல் ஸ்பாஞ்சஸ் ஆர் மெரைன். ஆனால் எப்போவுமே எக்ஸப்ஷன் இருக்கும் இல்லையா? இங்கே எக்ஸப்ஷன் யார் அப்படின்னா ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பாஞ்சில்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ், இது மட்டும். மீதி எல்லாமே மெரைன் தான். நெக்ஸ்ட்டு இதோட பாடி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தா என்னென்ன ஸ்ட்ரக்சர், என்னென்ன பார்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஷேப். இது சப்ஸ்ட்ரேட்டத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு. இங்கே வந்து பாருங்கள் மேலே ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதுக்கு பேர் ஆஸ்குலம் அப்படிமோ. இது அவுட்லெட், உள்ளே போன ஃபுட்டெல்லாம் வெளியே வரத்துக்கு, டைஜஸ்டட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் மற்ற வேறு தேவையில்லாத மெட்டீரியல்ஸ், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வெளியே வர அவுட்லெட் வந்து இந்த ஓப்பனிங் ஆஸ்குலம் அப்படின்னு சொல்கிறோம். போர்ஸ் இங்கே குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஆஸ்டியா. இதுதான் இன்லெட். இது வழியாக தான் மெட்டீரியல்ஸ் உள்ளே போகுது, ஃபுட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு நடுவில் இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஒன் மவுத்தோட இந்த கேவிட்டி, இது வந்து ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பாஞ்சோசீல் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த ரீஜனை ஜூம் பண்ணி இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த ரீஜனை ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டர் லேயர் செல்ஸால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பீனாடெர்ம் அப்படிமோ. இது பீனாசைட் அப்படிங்கிற செல்ஸ்னால ஆனது. இன்சைடில் இருக்கிறது கீனோடெர்ம் அப்படிமோ, கேனோசைட்ஸ் அப்படின்னால ஆனது. இந்த கேனோசைட்ஸ் அப்படிங்கிறது என்ன, இதை பார்த்துட்டு மீதி பார்க்கலாம். கேனோசைட் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இப்படி ஒரு செல் இருக்குது. இந்த செல்லுக்கு இந்த மாதிரி ஒரு காலர் வச்சுருக்காங்க. இதில் ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. இதுதான் கேனோசைட். இந்த கேனோசைட்டை வந்து காலர் செல்னு சொல்கிறதுக்கான காலர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. இந்த செல்லு எந்த ரீஜனில் இருக்கோ அதை பொறுத்து இந்த கெனால் சிஸ்டம், இந்த ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. ஆஸ்கான் டைப், சைகான் டைப், லியூகான் டைப்னு. ஆஸ்கான் டைப்புங்கிறது இந்த ஸ்பாஞ்சோசீல் ரீஜனில் இந்த செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்பாஞ்சோசீல் ரீஜன்கிறது இதுதான். இங்கே பாருங்கள், இந்த செல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே ஒரு செல் வரைஞ்சிருக்கோம், இங்கே லைனாக அப்படியே இருக்குது. ஸ்பாஞ்சோசீல்ங்கிறது இந்த ரீஜன். ஸோ இந்த இன்சைடில் இருக்குது. இதை தான் இங்கே கீனோடெர்ம் ஆர் கீனோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உள்ள கீனோசைட்ஸ் வந்து ஸ்பாஞ்சோசீல் ரீஜனில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கீனோடெர்ம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிறது இந்த டைப், ஆஸ்கான் டைப் தான் வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் சைகான் டைப் அப்படிங்கிறது இந்த ரீஜனில், இந்த ரேடியல் வால் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனில் இருந்தால் அதை வந்து நம்ம சைகான் டைப் அப்படிம்போம். ரேடியல் கெனால் ரீஜனில் வந்து இந்த கீனோடெர்ம்ஸ் இருக்குது, கீனோசைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லியூகான் அப்படிங்கிறது ஃப்ளாஜெல்லேட்டட் சேம்பர் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இருக்கிறது லியூகான் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கீனோடெர்ம் அண்ட் பீனோடெர்ம், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க ரீஜன் வந்து மீசோக்ளியா அப்படின்னு சொல்லுவோம். மீசோக்ளியான்னு. இந்த மீசோக்ளியா வந்து ஃபில்டு வித் வாட்டர் அண்ட் கொலாஜன். இந்த வாட்டர் அண்ட் கொலாஜன் இருக்கக்கூடிய இந்த மீசோக்ளியாவில் இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஷேப்லெஸ் செல்ஸ் இருக்குது. இது வந்து அமீபோசைட்ஸ் அப்படிமோ. இந்த அமீபோசைட்ஸ் வந்து ஃபுட்டு, அப்புறம் டைஜஸ்டட் ஃபுட்டை வெளியேற்றுறது, இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்பிக்யூல் வந்து மீசோக்ளியாவில் 2 டைப்ஸ் இருக்கலாம். கால்சியம் கார்பனேட்னால ஆன ஸ்பிக்யூல்ஸ் இருக்கலாம், கால்கேரியஸ் ஸ்பிக்யூல்ஸ் அப்படிம்பாங்க. இல்லைனா சிலிசிக் ஆசிடால ஆன ஸ்பிக்யூல்ஸ் இருக்கலாம். அதை வந்து சிலீஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டைப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ் இங்கே இருக்கலாம். ஸோ ஸ்பிக்யூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ப் எண்டோட இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரான்ச்சஸோடையும் ஸ்பிக்யூல்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிக்யூல்ஸ் நடுவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் இருக்கலாம். ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்மூத் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஆக்சுவலி இப்போது கால்சியம் கார்பனேட் இருக்கலாம், இல்லைனா சிலிசிக் ஆசிட் இருக்கலாம், இல்லைனா ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் இருக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸ்பாஞ்சின் ஃபைபருங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் தான் போரிஃபெரா ஃபைலம்னு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸோட
காமன் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். போரிஃபெரால நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஹோலோசோயிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன். ஹோலோசோயிக்னா வி டேக் சாலிட் ஃபுட் அப்படியே சாப்பிட்றவங்கள தான் ஹோலோசோயிக் அப்படிம்பாங்க. மோட் ஆஃப் டைஜஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராசெல்லுலர், இன்சைட் த செல் தான் டைஜஷன் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் அப்படிங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இஸ் பை டிஃப்யூஷன் த்ரூ பாடி சர்ஃபேஸ். அதே தான் எக்ஸ்க்ரீஷனும். ரெஸ்பிரேஷனில் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பாடி சர்ஃபேஸில் டிஃப்யூஸ் ஆகி நடக்குதோ அதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பாடி சர்ஃபேஸ் வழியாக டிஃப்யூஸ் பண்ணப்பட்டு வெளியேற்றப்படக்கூடிய வேஸ்ட் வந்து நைட்ரோஜன் வேஸ்ட் என்ன ஃபார்மில் வெளியேற்றப்படுதுன்னா அமினோடெலிக், அதாவது அமோனியா ஃபார்மில் வெளியேற்றப்படுது. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஹெர்மாஃப்ரோடைட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்னு. இதில் போத் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பை பட்டிங் மெத்தடில் இங்கே நடக்குது. எண்டோஜீனஸ் பட் இல்லை எக்ஸோஜீனஸ் பட் இங்கே ஃபார்ம் ஆகலாம். எண்டோஜீனஸை பொறுத்த வரைக்கும் ஜெம்யூல் ஃபார்மேஷன் பண்ணி இங்கே வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஜெம்யூல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், செல்ஸ் நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த செல்ஸை வந்து ஆர்கியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஆர்கியோசைட்ஸ்னாங்கன்னா ஃப்யூச்சரில் இதுதான் வந்து ஆர்கானிசமாக டெவலப் ஆக போகுது. ஸோ ஆர்கியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கியோசைட்ஸோட கேரக்டர் என்னென்னா டோட்டி பொட்டண்ட்டாக இருக்கும். டோட்டி பொட்டன்ட்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வந்து என்டையர் ஆர்கானிசத்தையும் டெவலப் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜெலாட்டினஸ் லேயர் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஜெலாட்டினஸ் லேயரில் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங்கை மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோபைலார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோபைல். ஸோ இந்த ஓப்பனிங் வழியாக தான் இந்த ஓப்பனிங் எப்போ போய் சப்ஸ்ட்ரேட்டத்தில் போய் ஒட்டுதோ அப்போ இந்த செல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டு இந்த செல்ஸில் இருந்து நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகும். இதில் இங்கே வந்து மோனோ ஆக்சானிக் ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு இந்த ஷார்ப் எண்ட் இருக்கும். இது வந்து டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறது. ஸோ இது வந்து மோனோ ஆக்சானிக் spicules அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜெம்யூல்ஸ் எண்டோஜீனஸ் பட் ஃபார்மேஷனில் உருவாகிறது. நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஹெர்மாஃப்ரோடைட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஹெர்மாஃப்ரோடைட்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரெசென்ட் இன் த சேம் அனிமல். ஸோ அப்போது எப்படி அது வந்து ரெண்டு செக்ஸ் ஆர்கன் ஒரே அனிமலில் இருந்தாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது தான் ஒவ்வொரு அனிமலுமே தூண்டிவிடும். அப்போ இங்கே கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்காக முதல்ல எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் டெவலப் ஆகணும். போரிஃபெராவை பொறுத்த வரைக்கும் புரோட்டோகைனஸ், அதாவது முதல்ல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் டெவலப் ஆகிடும். ஃபர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்குது. டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லார்வல் ஸ்டேஜில் வந்து எய்தர் பேரன் கைமுலாவாவோ இல்லை ஆம்ஃபி பிளாஸ்டுலாவாவோ இருக்கலாம். பேரன் கைமுலா அப்படிங்கிறது சாலிடாக உள்ள வந்து செல்ஸ் ஃபில்டாக இருக்கும். ஆம்ஃபி பிளாஸ்டுலா அப்படிங்கிறது ஹாலோ, உள்ள ஒரு ஓப்பனிங்கோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் லார்வா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகிறது நம்ம போரிஃபெரால பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். போரிஃபெராவை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஸ்பிக்யூல் டைப்பை வச்சு நம்ம கால்கேரியா, ஹெக்ஸாடினெல்லியா, டெஸ்ட்ரோஸ்பாஞ்சியான்னு 3ஆக பிரிக்கிறோம். கால்கேரியாவில் கால்சியம் கார்பனேட்டாலான ஸ்பிக்யூல்ஸ் இருக்குது, கால்கேரியஸ் ஸ்பிக்யூல்ஸ்னு இதுக்கு பேர். ஹெக்ஸாடினெல்லியா அப்படிங்கிற டைப்பில் சிலிசிக் ஆசிட்னால ஆன ஸ்பிக்யூல்ஸ் இருக்குது, சிலீஷியஸ் ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர். டெஸ்ட்ரோஸ்பாஞ்சியாவில் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் இருக்குது, ஸ்பிக்யூல்ஸ் கிடையாது, ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். இந்த ஸ்பாஞ்சின் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீனால் ஆன ஒரு ஃபைபர். எக்ஸாம்பிள் வந்து இங்கே யூஸ்பாஞ்சியா அதை சொல்கிறோம். யூஸ்பாஞ்சியா அப்படிங்கிறது பாத் ஸ்பாஞ்ச். இதில் ஸ்பாஞ்சியா அஃபிஷினாலிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து எடுக்கிற ஸ்பாஞ்ச் தான் வேர்ல்டுலேயே காஸ்ட்லியஸ்ட் பாத் ஸ்பாஞ்சாக இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம பாத் ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு இப்படி இங்கே கால்கேரியஸ் ஒரு சிலீஷியஸ் இதில் எய்தர் இந்த மாதிரி பிரான்ச்டு ஸ்பிக்யூல்ஸ் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஷார்ப் எண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஸ்பிக்யூல்ஸ் இருக்கலாம். இந்த ஷார்ப் எண்டிங்காக இருக்கிறதுனால அதை பாத்திங் ஸ்பாஞ்சாக யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்ததாக இது இருக்காது. ஏன்னா ஷார்ப்பாக இருக்கிறதுனால காயங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் சாஃப்டாக இருக்கும். அதனால் டெஸ்ட்ரோஸ்பாஞ்சியாவில் வரக்கூடிய ஸ்பாஞ்சியா அஃபிஷினாலிஸோட பாத் ஸ்பாஞ்ச் வந்து காஸ்ட்லியர் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு யூப்ளெக்டல்லா அப்படிங்கிறது அந்த ஆர்கானிசம் இறந்து போனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த ஸ்கெலிட்டன் ரீஜனை வெட்டிங் கிஃப்டாக ஜப்பானில் கொடுக்குறாங்க. இது மீனிங் என்ன சொல்லுதுன்னா யூனியன் டில் டெத், அவங்க சாகிற வரைக்கும் யுனைட்டடாக இருக்கணும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூப்ளெக்டல்லாவோட ஸ்கெலிட்டனை மேரேஜ் கிஃப்டாக வெட்டிங் கிஃப்டாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். இது மட்டும்தான்.
இது வந்து எண்டோஜினஸ் பட்டிங்கை இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் தி திங் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போரிஃபெரா ஃபைலம்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.